கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்க யாரும் சரியில்லை. நீங்க என்னத்தான் சிரிச்சு வேணாலும் கமெண்ட் போட்டுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஓகேங்களா? யாரா இருந்தாலும். ஏன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வர தனியா காண்டா வரீங்க. இவன் மட்டும் என்னடா எல்லாமே பண்றானே அப்படின்னு. சரி. ஷர்மில் லண்டன்ல இருந்து பேசுறீங்களா? 1974 கேள்வி என்ன? எனக்கு மறுமணம் எப்பொழுது? எப்படிப்பட்டவர் கணவராக அமைவார்? லண்டன்னே நான் போடுறேன். கொழும்பா? ஓ, கொழும்புல இருந்து போய் லண்டன்ல இருக்கிறீங்க. ஓகே, நல்ல வேலை அப்படி கிளியரா கொடுத்தீங்க. சரி. 6th March 1974 6/3/79 டைம் 10:15 AM. நீங்க பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்கன்னா 8/12 சுப அமைப்புல இருக்கணும். பார்ப்போம். சரி, கேள்வி என்ன? எனக்கு மறுமணம் எப்போது எப்படிப்பட்டவர் கருவை? ஓகே, கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். அம்மா போங்கங்க. சரி, ஜாதக அமைப்புகள்ல இந்த ஓகே, நீங்க 6 மார்ச் 74 10:15 AM கொழும்புல பிறந்திருக்கீங்க. 12ஆம் அமைப்பு சுப அமைப்புல இல்லையம்மா. 12ஆம் அமைப்பு அவ்வளவு பெருசா சுப அமைப்புல இல்ல. 8ஆம் இடமும் சுப அமைப்புல இல்ல. சரி, தசா புத்தி என்ன சொல்லுது? இப்பொழுது நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு சூரியன் இல்ல, சந்திர தசை. ஓகே, சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு. சந்திர தசை நடக்குது. சந்திரன் கடக வீட்டுல இருக்கிறாரு. சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் 8ஆம் அதிபதி. செவ்வாய் முடிஞ்சு ராகு. ஆமாமா, நிரந்தரமா வெளியில இருக்கிற மாதிரியான அமைப்புகள்ல தான் வருவீங்க. சரி, இந்த அமைப்புகள்ல திருமணம். கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்க யாரும் சரியில்லை. நீங்க என்னத்தான் சிரிச்சு வேணாலும் கமெண்ட் போட்டுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஓகேங்களா? யாரா இருந்தாலும். ஏன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வர தனியா காண்டா வரீங்க. இவன் மட்டும் என்னடா எல்லாமே பண்றானே அப்படின்னு. சரி, சந்திர தசை நடக்குதுமா. சந்திரன் பெரிய அளவுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டாரு அப்படின்னாலும் கூட அஷ்டம சனியில கெடுதல் தான் நடக்கும். சரி, சந்திர தசையில புதன் புத்திமா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் பெருசா ஒன்னும் இருக்காதுமா. ஏன்னா புதன் வராரு. மேஷ லக்னக்காரங்களுக்கு புதன் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செஞ்சிட மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன, ஒரு 11ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல குருவோட சேர்ந்திருக்கிறாருனால கை காலை கட்டிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருப்பாருமா. ஆனாலும் இந்த ஜாதகத்தோட அடிப்படையில உங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருக்குமா. இந்த இடத்துல இப்ப நடக்கக்கூடிய தசைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை. சந்திர தசையில சுக்கிரன் புத்திமா. சந்திர தசை கேது புத்திலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றம் வந்துருமா. சந்திர தசையில கேது புத்தி. கேது இங்க 3ஆம் இடத்தோட அமைப்புகள்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 1 டிகிரி உள்ள வந்திருக்கிறாரு. குருவின் பார்வையில இருக்கிறாருமா. இந்த இடத்துல கேது அமைப்புகள்ல நிச்சயமான நல்ல மாற்றம் இருக்கும். மறுமணம் அமையும். என்னன்னா, இந்த ஜாதக அமைப்பு உடல் தகுதி இழக்கிற அமைப்புகள்ல தாம்பத்தியம்ன்ற மாதிரி சில விஷயம் சொல்லுவோமா. அது நீங்க பர்சனலா பேசுற ஆனா நான் சொல்லுவேன், நீங்க பர்சனலாலாம் யார்கிட்டயும் பேசாதீங்க. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு மறுமணம் உண்டு. அந்த வாழ்க்கை நிம்மதியான அமைப்புகள் இருக்கும். இதுக்கு முற்பகுதி அமைப்புகள் கொஞ்சம் சரியா இல்லாத தன்மை தான்மா. ஆனா உங்களோட ஜாதகம் நல்லா இருக்கு. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை 8ஆம் இடத்தோட தொடர்புல இருந்தாலும் கூடமா அவர் சுக்கிரனோட வீட்டுல இருந்து பாக்குறாரு அப்படின்ற கணக்கு வச்சுங்க. சுக்கிரனோட வீடுகள்ல இருக்கிற அமைப்புகள்ல அவர் உங்களுக்கு நோயை கொடுத்துருவாருமா. 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காருன்றனால செவ்வாய் தசை உங்களுக்கு நோயை கொடுக்கும். ஓகேங்களா? நோயை தவிர்த்து வேற ஏதாவது பெருசா பயப்படுற மாதிரி இருக்குமானா இல்லைங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஓகேங்களா? 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 7ஆம் அதிபதி சந்திராதியோகத்துல இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடம்ன்ற மாதிரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அமைப்பு நல்லா இருக்குமா. லக்னாதிபதி சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. 8ஆம் இடத்தை அவர் பார்த்து உங்களுக்கு நோய் அமைப்புகளை கொடுப்பாருன்றது தான் உண்மை. இது தவிர்த்து திருமண வாழ்க்கை அமைப்புகள் அடுத்த வருஷம் ஆகஸ்ட்க்கு பிறகுல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. இப்ப யாரை பாத்தீங்கன்னாலும் சரியா வராது. ஏன்னா ஸ்டீல் கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகள் இருக்கீங்கம்மா.